Good morning, student. Today we are going to discuss about chapter 2, part 2, method of measuring national income. So already we discussed about this chapter, what is the meaning of national income and its introductions and the definitions, and also different kinds of national income. Okay, பார்த்தோம். இப்போ வந்து மெத்தட் ஆஃப் மெஷரிங் நேஷனல் இன்கம், எப்படி நம்ம நேஷனல் இன்கம் மெஷர் பண்ண போகிறோம், அளவிட போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கணும். சரிங்களா? ஓகே. ஆல் த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ்ட் இன் த கண்ட்ரி மஸ்ட் பி கவுண்டட் அண்ட் கன்வெர்டட் அகேன்ஸ்ட் த மணி வேல்யூ டூரிங் த இயர். Each and every country should be calculated the national income. They are using different different methods for measuring national income. So all the goods and services produced in a country means it also one of the productive process. Okay. All the activity relating to the service oriented or goods production oriented industries interested to indent the actual output of a country. So how to measure means the converted against the money value. ஓகே, அதை வந்து டைரக்ட் மணி வேல்யூவில் வந்து கன்வெர்ட் பண்ணால் தான் அதோட ப்ரொடக்டிவிட்டி எவ்வளோன்னு சொல்லி ஃபைன் பண்ண முடியும். அதுதான் ஃபஸ்ட்டு. இந்த பர்பஸ் தான் மெஷர் பண்ணுறோம் நேஷனல் இன்கம். வாட் எவர் இஸ் ப்ரொடியூஸ்டு எய்தர் யூஸ்டு ஃபார் கன்சப்ஷன் ஆர் சேவிங்ஸ். ஸோ நம்ம கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நாட் ஓன்லி த கரண்ட் கன்சப்ஷன் அண்ட் ஆல்சோ சேவிங்ஸ் இட் அக்குமுலேட்டட் ஆன் த ஸ்டாக் இந்த கண்ட்ரி ப்ரொடக்டிவ் அந்த ப்ரொடக்ஷன்ஸ் ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேவிங்ஸாக அது வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ த கன்சம்ஷன் இமிடியேட்லி கன்சியூம் to ultimate consumer means immediate requirement. Savings means it also considered as a stock for future consumptions. அப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போதும். நேஷனல் இன்கம் கேன் பி கம்ப்யூட்டட் இன் எனி 3 levels. சரியா? நம்ம வந்து 3 levels நம்ம வந்து நேஷனல் இன்கம் வந்து அந்த அவுட்புட் வந்து கம்ப்யூட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ரொடக்ஷன்ஸ் மெத்தட்ஸ், செகண்ட் ஒன் வந்து இன்கம் மெத்தட்ஸ் அண்டு எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட்னு சொல்லி 3 கைண்ட்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம். அது இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் accordingly 3 methods are used to measure the national income. First one, the productions, other name is called value added methods அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் ஒன்று இன்கம் மெத்தட் ஆர் ஃபேக்டர் ஏர்னிங் மெத்தட்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். 3 கைண்ட்ஸ் ஆஃப் நேஷனல் இன்கம் வந்து நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரொடக்ஷன்ஸ் மெத்தடில் வந்து இந்த ப்ராடக்ட் மெஷர்ஸ் அவுட்புட் ஆஃப் த கண்ட்ரி. ஓகே, இந்த ப்ராடக்ட் மெத்தட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மெஷர் த அவுட்புட் ஆஃப் எ கண்ட்ரியோட அவுட்புட்டை மெஷர் பண்ணுறது இந்த மெத்தடு. இட் இஸ் ஆல்சோ கால்டு இன்வென்ட்ரி மெத்தட் நம்ம சொல்கிறோம். இட் இஸ் ஆல்சோ கால்டு இன்வென்ட்ரி மெத்தட் அப்படின்னு நம்ம இதில் சொல்லலாம். திஸ் மெத்தட் இஸ் கிராஸ் வேல்யூ, த கிராஸ் வேல்யூ அவுட்புட் ஃப்ரம் த டிஃப்ரெண்ட் செக்டார். ஸோ இதில் கிராஸ் வேல்யூ எப்படி ஃபைன் பண்ண போகிறோம், அதை நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்ணதில் இந்த கிராஸ் வேல்யூ மொத்த மதிப்பு எப்படி நம்ம மொத்த மதிப்போட எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறோம், ஹவு டு ஃபைண்ட் த அவுட்புட் ஆஃப் த கிராஸ் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் செக்டராக வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். ஃபஸ்ட் ஒன் இஸ் வந்து அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ், ட்ரேட் அண்டு காமர்ஸ் வந்து 4 கிளாஸிஃபிகேஷனில் நம்ம கொண்டு வரோம். இஸ் அப்டைன் ஃபார் த என்டையர் எக்கனாமிக் டூரிங் தி இயர். சரிங்களா? ஸோ இந்த மேஜராக நம்ம வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, ட்ரேடு, காமர்ஸ் அது வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த கிராஸ் வேல்யூவில் எல்லா அந்த டிஃப்ரெண்ட் செக்டராக நம்ம கொண்டு வந்துடுறோம். சரிங்களா? கேட்டகரி வைஸ் நம்ம கொண்டு வந்துடுறோம். இந்த வேல்யூ அப்டைன்டு ஆக்சுவலி த ஜிஎன்பி அட் மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ இதில் வேல்யூ எப்படி நம்ம அப்டைன் பண்ணுறோம் அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ், ஜிஎன்பி அட் மார்க்கெட் ப்ரைஸை தான் நம்ம இதில் எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஓகே. the care must be taken for to avoid the double counting அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ் ஆஃப் ப்ராசஸ் இருக்குதுன்னு நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும். ப்ராசஸ் 1, ப்ராசஸ் 2, ப்ராசஸ் 3, பேஸ் 1, பேஸ் 2, பேஸ் 3ன்னு சொல்லி நம்ம பிரிக்கலாம். ஸோ அதில் வந்து ஒரு எக்ஸ்பென்சஸ் வந்து ஒரு டேக்ஸ் நம்ம பே பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட் ப்ராசஸில் நம்ம பே பண்ணியிருப்போம், இந்த ஸ்டேஜ் ஆஃப் ரா மெட்டீரியலாக பே பண்ணியிருப்போம். அது வந்து ஃபினிஷ்டு குட்ஸாக வெளில போகும்போது அந்த சேல்ஸ்க்காக போகும்போது திருப்பி நம்ம டேக்ஸ் எதாவது பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படின்னா அந்த கவுண்டிங் வரும்போது டபுள் கவுண்டிங் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொண்டு வந்துடும். சரிங்களா? ஸோ அதை அவாய்ட் பண்ணுறது தான் இது. நம்ம இந்த டபுள் கவுண்டிங் பற்றி நம்ம டீட்டெயில்ஸாக நம்ம பார்க்கலாம். சரி, த வேல்யூ ஆஃப் த ஃபைனல் ப்ராடக்ட் இஸ் derived ஃப்ரம் த சம்மேஷன் ஆஃப் ஆல் வேல்யூ ஆடட் டு த ப்ரொடக்டிவ் ப்ராசஸ். ஸோ இந்த வேல்யூ ஆஃப் ஃபைனல் ப்ராடக்ட் வந்து எப்படி நம்ம ட்ரைவ் பண்ணுறோம், எப்படி நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா சம் ஆஃப் ஆல் த வேல்யூ ஆடட் டு த ப்ரொடக்டிவ் ப்ராசஸ். ஒரு ப்ரொடக்டிவ் ப்ராசஸில் என்னென்ன வேல்யூ வரும் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். சரிங்களா? டு அவாய்ட் டபுள் கவுண்டிங். இப்போ டபுள் கவுண்டிங்கை வந்து அவாய்ட் பண்ணும்போது
எதிர் த வேல்யூ ஆஃப் த ஃபைனல் அவுட்புட் ஷுட் பி டேக்கன் இன்டு கன்சிடர். அதான் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஃபைனல் வேல்யூஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறோம். சரியா, ஃபைனல் வேல்யூ நம்ம கன்சிடர் பண்ணும்போது டபுள் கவுண்டிங் மட்டும் நம்ம அதில் வந்து அவாய்ட் பண்ணலாம். டபுள் கவுண்டிங் எப்படி அவாய்ட் பண்ணணும்னா the ஃபைனல் அவுட்புட் ஷுட் பி டேக்கன் இன்டு த அக்கௌண்ட் அப்படிங்கிறது தான். எஸ்டிமேஷன் ஆஃப் ஜிஎன்பி ஆர் த சம் ஆஃப் வேல்யூ ஆடட் ஷுட் பி டேக்கன். சரியா, சம் ஆஃப் த வேல்யூ ஆடட் டு வேல்யூ ஆடட் ஷுட் பி டேக்கன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இதில் வந்து பார்த்திங்கன்னா அதோட ப்ரிகாஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன் இந்தியாவில் த கிராஸ் வேல்யூ ஆஃப் த ஃபேர்ம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அவுட்புட் அப்படின்னு எப்படி நம்ம கிராஸ் வேல்யூ வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த டோட்டல் ப்ராடக்ட் வந்து 64 அக்ரிகல்ச்சர் கமாடிட்டி வந்து எஸ்டிமேட் பண்ணுறாங்க. டோட்டலாக வந்து டோட்டல் ப்ராடக்ட்னு சொல்லி 64 அக்ரிகல்ச்சர் கமாடிட்டிஸை வந்து எஸ்டிமேட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு the output of each crops is measured by multiple area. ஸோ வந்து பார்த்திங்கன்னா the average எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இந்த அவுட்புட், அதோட அவுட்புட் மீன்ஸ் இந்த ஈல்டு எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஈச் கிராப்ஸ் இஸ் மெஷர்ட் பை த மல்டிப்ளையிங் த ஏரியா ஷோன் பை த ஆவரேஜ் ஈல்டு பெர் ஹெக்டர். ஒரு ஹெக்டருக்கு வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்துட்டு டோட்டலாக ஹவு மெனி ஹெக்டர்னு சொல்லி அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டோட்டல் அவுட்புட் எவ்வளோன்னு நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். இது வந்து மேஜராக 64 அக்ரிகல்ச்சர் கமாடிட்டிஸ் வந்து அதை எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. சரி, த டோட்டல் அவுட்புட் ஆஃப் ஈச் கமாடிட்டி இஸ் வேல்யூட் அட் மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டோட்டல் அவுட்புட் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறோம்னா மார்க்கெட் ப்ரைஸில் கால்குலேட் பண்ணுறோம். தேர்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் வேல்யூ ஆஃப் டோட்டல் அவுட்புட் 64 கமாடிட்டி டேக்கன் டு மெஷர் த கிராஸ் வேல்யூ ஆஃப் அக்ரிகல்ச்சர் அவுட்புட். அந்த 64 கமாடிட்டிஸ் நம்ம பேஸ் பண்ணி அதை நம்ம எடுத்துக்கிட்டு ஸோ அந்த கிராஸ் வேல்யூ ஆஃப் அக்ரிகல்ச்சர் அவுட்புட்டை நம்ம அதை கன்சிடர் பண்ணுறோம். சரிங்களா. ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா the net value of agriculture output is measured by making the deductions. ஸோ இதில் என்னென்ன நம்ம ரெடியூஸ் பண்ணுறோம், அக்ரிகல்ச்சர் அவுட்புட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டல் ஹீல்டு நம்ம எடுத்துக்கிட்டோம், அதில் என்னென்ன நம்ம மைனஸ் பண்ணணும், என்னென்ன வந்து டிடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இது இம்பார்ட்டன்ட். த காஸ்ட் ஆஃப் சீட்ஸ், அந்த விதை வாங்குறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணிருக்கான், ஸோ அந்த மேனூஸ் அண்டு ஃபெர்டிலைசர், அந்த மார்க்கெட் சார்ஜஸ், ரிப்பேர்ஸ் அண்டு டெப்ரிசியேஷன்ஸ், இது எல்லாமே வந்து கிராஸ் வேல்யூவில் நம்ம லெஸ் பண்ண போகிறோம். சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த ப்ராடக்ட் மெத்தட் இஸ் ஃபாலோட் த அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ். இந்த ப்ராடக்ட் மெத்தட் யார் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸ் தான் இது மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணுறாங்க. சரிங்களா. பட் இட் இஸ் லெஸ் ரிலையபிள் அப்படிங்கிறது. ஏன்னா லெஸ் ரிலையபிள் அப்படின்னா நம்மளுக்கு அவ்வளோ கன்வீனியண்ட்டாக இல்லாத மெத்தட் அப்படி இந்த மெத்தட், பட் இஸ் லெஸ் ரிலையபிள். ஸோ இது இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தான் அக்யூரேட்டாக வரும் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா. லெஸ் ரிலேபிள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 100% ட்ரூவாக அந்த அவுட்புட் நம்ம இதில் ஃபைண்ட் பண்ண முடியாது. பிகாஸ் த மார்ஜின் எரர்ஸ் இன் திஸ் மெத்தட் லார்ஜ். இதில் வந்து மார்ஜின் எரர் வந்து அதிகமாக அக்கர் ஆகும். சரிங்களா. திஸ் மெத்தட் இஸ் அப்ளைட் டு அக்ரிகல்ச்சர். ஸோ இது வந்து லிமிட்டெட் இண்டஸ்ட்ரியில் தான் நம்ம வந்து இந்த மெத்தட்ஸ் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து அக்ரிகல்ச்சர்ஸு, இந்த மைனிங் அண்டு மேனுஃபேக்சரிங்கு இன்க்ளூடிங் த ஹேண்ட் கிராஃப்ட். ஸோ இதில் தான் நம்ம அப்ளை பண்ணுவோம். அக்ரிகல்ச்சர், மைனிங், மேனுஃபேக்சரிங்கு, ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் மட்டும்தான் இந்த மெத்தட்ஸ் நம்ம அப்ரோச் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான், அப்ளை பண்ணுங்கிறது தான் இதோட கண்டென்ட்ஸ். ஸோ ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கமாடிட்டி விச் எய்தர் ரா மெட்டீரியல் ஆர் இன்டர்மீடியட் குட்ஸ் ஃபார் த ஃபைனல் ப்ரொடக்ஷன் ஷுட் நாட் பி இன்க்ளூடெட். சரி, இப்போ வந்து ஒரு கமாடிட்டி எடுத்துக்கிறோம் வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு கமாடிட்டி எடுத்துக்கிறோம் விச் இஸ் எய்தர் ரா மெட்டீரியலாக இருக்கலாம் ஆர் இன்டர்மீடியட் குட்ஸாக இருக்கலாம். ஃபார் த ஃபைனல் ப்ரொடக்ஷன் ஷுட் நாட் பி இன்க்ளூடெட். ஃபைனல் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இருக்கலாம். சரியா. இது கமாடிட்டி பொறுத்த வரைக்கும் ஒன்று ரா மெட்டீரியல் ஸ்டேஜில் ஒரு இருக்கலாம் அல்லது இன்டர்மீடியட் குட்ஸாக இருக்கலாம். த ஃபைனல் ப்ரொடக்ஷன்ஸ் ஷுட் நாட் பி இன்க்ளூடெட். ஃபைனல் ப்ரொடக்ஷனில் அதை இன்க்ளூட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இருக்காங்க. சரிங்களா. த வேல்யூ ஆஃப் ஃபுட் யூஸ்டு ஃபார் செல்ஃப் கன்சப்ஷன். அந்த அவுட்புட் வேல்யூ வந்து செல்ஃப் கன்சப்ஷன், அதாவது ஓன் யூஸ்க்காக நம்ம ஒரு ப்ரொடியூசரோட டொமஸ்டிக் பர்பஸ்க்காக, அதான் செல்ஃப் கன்சப்ஷனுக்காக நம்ம அதை யூஸ் பண்ணுறாங்கன்னா ஷுட் பி கவுண்டட் வைல் த மெஷரிங் நேஷனல் இன்கம். அதை வந்து நேஷனல் இன்கமில் கவுண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த கேஸ் ஆஃப் டூரபிள் குட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் ஆஃப் செகண்ட் ஹேண்ட் குட்ஸு, ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீ ஓன்டு காசு ஷுட் நாட் பி இன்க்ளூடட். நம்ம ஒரு கார் வாங்குகிறோம், அதை நம்ம யூஸ் பண்ணிட்டு அதை திருப்பி ரீசேல் பண்ணுறோம் அப்படின்னா செகண்ட் சேல் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி இது வந்து யூஸ்டு கார் சேல்ஸ் பண்ணும்போது இதில் ப்ரொடக்டிவ் ப்ராசஸ் எதுவுமே இல்லை. அப்போ வந்து இது வந்து ப்ரொடக்டிவ் இல்லை அப்படின்னால ப்ரொடக்ஷன் மெத்தடில் நம்ம கொண்டு வர மாட்டோம். சரி, இந்த மெத்தடில் நம்ம கொண்டு வர மாட்டோம் அப்படிங்கிறது தான் இதோட மெயில் கண்டென்ட்ஸ். சரிங்களா. ஓகே, அப்போ இந்த 3 ப்ரிகாஷன்ஸ் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன் இன்கம் மெத்தட்ஸில் அதில் வந்து பார்த்திங்க இன்கம் செகண்ட் மெத்தட் 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா மெஷர்மெண்ட் ஆஃப் நேஷனல் இன்கம் 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இன்கம் மெத்தட் பொறுத்த வரைக்கும் ஃபேக்டர் ஏர்னிங் மெத்தட்னு இதை சொல்லலாம்.
this methods approaches national income from the distribution side. இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் சைடில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபேக்டர் எண்டிங் மெத்தட் அப்படிங்கிறது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சைடில் நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட் ஃபஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது. Under this method, national income is calculated by adding up all the income generated in the course of producing a national product. ஸோ இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நேஷனல் இன்கம் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா, ஆடிங் அப் ஆல் இன்கம் ஜென்ரேட்டட் இந்த கோர்ஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் நேஷனல் ப்ராடக்ட். ஸோ ஒரு நேஷனல் ப்ராடக்ட்டை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது, ப்ரொடியூஸ் பண்ணுறதுல எல்லா இன்கமும் ஆட் பண்ணுறோம். சரிங்களா? இதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த என்டர்பிரைஸ் ஆர் கிளாஸிஃபைட் இன்ட்டு வேரியஸ் இண்டஸ்ட்ரி குரூப்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ் குரூப் நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம் இண்டஸ்ட்ரியில். சரிங்களா? அடுத்து வந்து ஃபேக்டர் இன்கம் வந்து குரூப் உடையன்றதை லேபர் இன்கம், கேபிட்டல் இன்கம் அண்ட் மிக்ஸ்டு இன்கம் வந்து 3 கைண்ட்ஸை நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். சரியா? இந்த லேபர் இன்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேஜஸ் அண்ட் சேலரி வந்து லேபர் இன்கமோட எக்ஸாம்பிள். இந்த ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட்ஸ் ஒரு இந்த ஃபார்ம் ஆஃப் போனஸ்ஸு, இன்சென்டிவ்ஸ், இந்த மாதிரி தான் ஃப்ரெஞ்சு பெனிஃபிட்ஸ்னால் நம்ம ஆக்சுவல் சேலரிலேருந்து அதிகமாக ஏர்ன் பண்ணுறது தான். எம்ப்ளாயர் வந்து எம்ப்ளாயி கொடுக்குறது அந்த ஃப்ரெஞ்சு பெனிஃபிட் சொல்லுவாங்க. அதே மாதிரி எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் டு சோசியல் செக்யூரிட்டிஸ், ஸோ இந்த ஃபார்ம் ஆஃப் பென்ஷன் இந்த மாதிரி இதுக்கெலாம் லேபர் இன்கமில் கொண்டு வரோம். கேபிட்டல் இன்கம்ங்கிறது ப்ராஃபிட், இன்ட்ரெஸ்ட், டிவிடெண்ட் அண்ட் ராயல்ட்டி வந்து நம்ம வந்து இதில் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா கேபிட்டல் இன்கம் நம்ம சொல்லலாம். சரிங்களா? கேபிட்டல் இன்கம், ப்ராஃபிட், இன்ட்ரெஸ்ட், டிவிடெண்ட் அண்ட் ராயல்ட்டிலாம் கேபிட்டல் இன்கமில் கொண்டு வரலாம். மிக்சடு இன்கம் பார்க்கும்போது ஃபார்மிங், சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் அண்டு அதர் ப்ரொஃபஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்கம் மெத்தட்னு சொல்லி மிக்சடு இன்கம்ல நம்ம கொண்டு வரோம். நெக்ஸ்ட்டு இதில் பார்க்கும்போது இந்த நேஷனல் இன்கம் இஸ் கால்குலேட் த டொமஸ்டிக் ஃபேக்டர் இன்கம். நேஷனல் இன்கம் எப்படி நம்ம வந்து பார்க்குறோம்னா calculate as a domestic factor income plus the net factor income from abroad. So not only the domestic within the country இருக்கிற ஃபேக்டர் மட்டும் இல்லாமல் ப்ளஸ் நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட் அதையும் நம்ம எடுத்துக்கிறோம். சரி, நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட் அப்படிங்கிறது நம்ம இதில் கொண்டு வர போகிறோம். இதுக்கு வந்து ஃபார்முலா வந்து y = W + R + I + by + R - P வந்து இதோட ஃபார்முலா. Wங்கிறது நம்ம எதுக்கு நம்ம மீன் பண்ணுறோம்னா வேஜஸ், Rனா ரெண்ட்டு, I stands for interest and by = profit, R = export and B = import அப்படிங்கிறது நம்ம கொண்டு வரோம். R - Bங்கிறது நம்ம வித்தின் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எதர் பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். ஸோ அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த கண்ட்ரியோட ஃபேக்டர் இன்கம் வந்து ரிசீவ் பண்ணுறாங்களா அதிகமாக, அது ஃபேக்டர் இன்கம் வந்து அதிகமாக பே பண்ணுறாங்களா, அதை வச்சு நம்ம அதை வேரி ஆகும் அப்படிங்கிறத நம்ம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த இதில் this method is adopted for estimating the contribution of the remaining sector. Contributions remaining sector அப்படிங்கிறது this methods adopt பண்ணுறாங்க. சரிங்களா? the contribution of the remaining sector வந்து small enterprises, the banking and insurance, commerce and transport, professions, liberal arts and domestic services எல்லாமே நம்ம இதில் கொண்டு வரோம். பப்ளிக் அத்தாரிட்டிஸ் அண்ட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அண்ட் த ஃபாரின் செக்டர் டிரான்சாக்ஷன் எல்லாமே வந்து இந்த மெத்தடில் நம்ம கொண்டு வரலாம். ஒன்ஸ் அகைன் அதை ரீகால் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் அடாப்ட் பண்ணும்போது இந்த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த ரிமைனிங் செக்டர், நம்ம ஆல்ரெடி செக்டர்ஸ் என்ன பார்த்தோம், அக்ரிகல்ச்சரு பார்த்தோம், இண்டஸ்ட்ரீஸ், அதே மாதிரி ட்ரேடு, காமர்ஸ்லாம் கொண்டு வந்தோம் இல்லையா. ஸோ அதில் மேக்ஸிமம் இந்த மெத்தடில் வந்து ரிமைனிங் செக்டர்லாம் நம்ம இந்த மெத்தடில் கொண்டு வரலாம். ஸ்மால் என்டர்பிரைசஸ், பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸு, காமர்ஸு, டிரான்ஸ்போர்ட்டு, ப்ரொஃபஷன்ஸு அண்டு லிபரல் ஆர்ட்ஸ் அண்டு டொமஸ்டிக் சர்வீசஸ். இது ப்ளஸ் வந்து பப்ளிக் அத்தாரிட்டிஸு, பப்ளிக் அத்தாரிட்டினா முனிசிபாலிட்டி, லோக்கல் கவர்மெண்ட் நம்ம சொல்கிறோம் இல்லையா, பப்ளிக் அத்தாரிட்டிஸ் அண்டு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி சரிங்களா, அண்டு ஃபாரின் செக்டர் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே இதில் நம்ம கொண்டு வரலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா ஆன் இன்கம் ஃப்ரம் த அப்ராட். ஸோ இன்கம் ஃப்ரம் அப்ராட் அப்படின்னா ஃபாரின்லேருந்து ஒரு இன்கம் நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட டேட்டாஸ் இதெல்லாம் வந்து நம்ம இதில் கொண்டு வரலாம். ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு இன் செக்டார் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரி அதர் கண்ட்ரியோட என்ன டீல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது, எவ்வளோ ஃபேக்டர் இன்கம் ரிசீவ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஃபேக்டர் இன்கம் அதர் தென் இந்தியாவிலேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து ரிமைனிங் அப்படிங்கிறது தான் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு அப்படிங்கிறோம். ஃபாரின் செக்டார்னு கூட நம்ம சொல்லலாம். ஆர் obtained from the accounts of the balance of payments of the country. பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில் வந்து இதை வந்து அக்கௌண்ட்ஸில் நம்ம இதை மெயின்டைன் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் ப்ரிகாஷன்ஸ் என்ன அப்படின்னா, த ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் ஆர் நாட் டு பி இன்க்ளூடட். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் நாட் இன்க்ளூடட் இன் எஸ்டிமேஷன் ஆஃப் த நேஷனல் இன்கம். நேஷனல் இன்கம் எஸ்டிமேட் பண்ணும்போது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பேமெண்ட்ஸ் வந்து நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. நேஷனல் இன்கம் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட்ஸ் ஆர் டு பி ரிசீவ்டு ஃபார் எனி சர்வீஸ் ப்ரொவைட் ஃபார் த கரண்ட் இயர். ஒரு சர்வீஸ் வந்து கரண்ட் இயரில் ப்ரொவைட் பண்ணால் அதை மட்டும் தான் எடுத்துக்கணும். சரிங்களா?
ஆஸ் அ பென்ஷன் அண்ட் சோஷியல் இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்னா எம்ப்ளாய்க்கு வந்து சம் அமௌண்ட் வந்து ஃபார் த ஃபியூச்சருக்காக எம்ப்ளாயோட ஃபியூச்சர்ஸ்க்காக கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ அந்த கான்ட்ரிபியூஷன் வந்து தேர் இஸ் நோ productive process, there is no involvement on protections for current year. This is irrelevant to the current year. The benefit irrelevant to the current year means ஸோ இது வந்து இன் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அந்த கேட்டகரியில் நம்ம வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்டை நம்ம வந்து அதை நம்ம இதில் கொண்டு வரக்கூடாது நேஷனல் இன்கம் கால்குலேட் பண்ணும்போது. நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசிப்ட் ஃப்ரம் த சேல் ஆஃப் செகண்ட் ஹேண்ட் கூட்ஸ் வந்து நம்ம செகண்ட் சேல்ஸ்லாம் பண்ணுறோம் இல்லையா, த ட்ரீட்டட் த பார்ட் ஆஃப் த நேஷனல் இன்கம். ஸோ ஆல்ரெடி டீல் பண்ண ஒரு கூட்ஸை வந்து திருப்பி நம்ம சேல்ஸ் பண்ணுறோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், அதை சேல்ஸ் பண்ணுறோம், டைட்டில் வந்து சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அது வந்து நம்ம இதில் கொண்டு வரக்கூடாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் கவுண்டிங் இந்த மாதிரி ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹேண்ட் கூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறது தான். சரி, ஸோ தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா வைன்ஃபால் கெயின் அப்படின்னு பார்க்கும்போது இன்ஃபால் வந்து பார்த்திங்கன்னா the gains should be lottery also not included in the income from the lottery அப்படிங்கிற போது அது வந்து do not represent the receipts for any current productive activity. ஸோ லாட்டரியில் வந்து ஒரு இன்கம் வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதனால் வந்து கரண்ட் இயரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன்ஸ் ஆக்டிவிட்டியில் அது டிஸ்டர்ப் ஆகலை, அது வந்து தட் இஸ் irrelevant to the production activity அப்படிங்கிற போது ஸோ இந்த மாதிரி கெயின்லாம் நம்ம இதில் கொண்டு வரக்கூடாது. அதே மாதிரி கார்ப்பரேட் ப்ராஃபிட் டேக்ஸ் ஷுட் நாட் பி செப்பரேட்லி இன்க்ளூடட் அப்படிங்கிறான். இது என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த கார்ப்பரேட் ப்ராஃபிட் டேக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு கார்ப்பரேட் வந்து நம்ம ஒரு டேக்ஸ் பே பண்ணுறாங்க, இது வந்து நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. இது ஏன் அப்படின்னா திஸ் ஹேவ் பின் ஆல்ரெடி இன்க்ளூடட் இன் த பார்ட் ஆஃப் த கம்பெனி ப்ராஃபிட். ஆல்ரெடி இது வந்து கம்பெனி ப்ராஃபிட்டில் அது இன்க்ளூட் ஆகிருக்கு. அது கார்ப்பரேட் ப்ராஃபிட்னு சொல்லி தனியாக நம்ம இதில் கொண்டு வரக்கூடாது. கார்ப்பரேட் ப்ராஃபிட்டு அப்படிங்கிறது வந்து இந்த ஃபார்ம் ஆஃப் கம்பெனி ப்ராஃபிட்டில் ஆல்ரெடி அது ஆட் ஆகிருக்கும். ஸோ அது ஆல்ரெடி அதுக்காக தான் பே பண்ணுவாங்க டேக்ஸு. ஸோ அது வந்து கார்ப்பரேட் ப்ராஃபிட் டேக்ஸ்ன்னு தனியாக ஒன்றும் பே பண்ண தேவையில்லை, அதுதான் இதோடைய மீனிங். சரியா, ஐட்டம் டு பி இன்க்ளூடட் அப்படின்னா இம்போர்ட்டட் வேல்யூ ஆஃப் த ரெண்ட், செல்ஃப் ஆக்குபைட் ஹவுசஸ் ஆர் த ஆஃபீஸஸ் ஆஃப் is to be included. Imported value of the rent for self occupied அப்படின்னா the owner landlord வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகே the imported value of rent அந்த செல்ஃப் ஆக்குபைடு அப்படிங்கிறது வந்து நம்ம இதில் வந்து கொண்டு வரக்கூடாது. சரிங்களா, செல்ஃப் ஆக்குபைடுன்னு தெரியும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர் அவங்க வந்து அவரோட ஓன் யூஸ்க்காக அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறாங்கன்னா செல்ஃப் ஆக்குபைடு. அது வந்து வேற ஒரு டெனண்ட்டுக்கு அது வந்து ரெண்ட்டுக்கு அவர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது வந்து லெட் அவுட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். அந்த செல்ஃப் ஆக்குபைடோட இன்கம் வந்து இம்போர்ட்டட் வேல்யூ வந்து நம்ம எடுத்துக்கணும். இம்போர்ட்டட் வேல்யூ ஆஃப் சர்வீஸ் ப்ரொவைடட் பை த ஓனர்ஸ் ஆஃப் த ப்ராஃபிட் யூனிட்ஸ் ஃபேமிலி ரெபியூ இன்க்ளூடட் பண்ணணும். சரிங்களா, அந்த ஓனரோட அந்த ஃபேமிலி லேபர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஏதாவது சர்வீஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க ஏதாவது ப்ரொவைட் பண்ணோன்னா அதை நம்ம எடுத்துக்கணுங்கிறது இதோட ப்ரிகாஷன்ஸ். ஓகே, தேர்ட் மெத்தட் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடு. திஸ் மெத்தட் இஸ் ஆல்சோ கால்டு அவுட்லே மெத்தட்னு சொல்லுவாங்க. இந்த மெத்தட் பொறுத்த வரைக்கும் இந்த டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ளூட் பை த சொசைட்டி இன் எ பர்டிகுலர் இயர் ஆடட் டுகெதர். ஒரு சொசைட்டியில் வந்து பர்டிகுலர் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ பே பண்ணியிருக்காங்களோ அப்படிங்கிறத வந்து இன்கர் பண்ணியிருக்காங்களோ அதை வந்து இந்த மெத்தடில் ஆட் பண்ண போகிறோம். டு கால்குலேட் த எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் எ சொசைட்டி, ஒரு எப்படி வந்து இந்த எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த சொசைட்டி எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா இட் இன்க்ளூட் த பர்சனல் கன்சப்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர். அது வந்து பர்சனல் கன்சப்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ளூட் பண்ணி the net domestic investment, the government expenditure on the consumption as well as the capital goods and net export symbolic. இது வந்து நம்ம ஒரு ஃபார்முலா வைஸ் நம்ம பார்க்கும்போது C+I+G ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எம் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். சி வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரைவேட் கன்சப்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர். சி வந்து ப்ரைவேட் கன்சப்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர். அதே மாதிரி அதில் வந்து என்னென்ன மைனஸ் பண்ணுறாங்க, ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஐ வந்து ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஜி வந்து கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறோம். எக்ஸ் மைனஸ் எம்னா நெட் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது. சரியா, ஸோ இதில் வந்து நம்ம இந்த எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்ம சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் பை த சொசைட்டி இன் எ பர்டிகுலர் இயர் இஸ் ஆடட் டுகெதர் அப்படிங்கிறது. இந்த கால்குலேட்டிங் எக்ஸ்பெண்டிச்சர் சொசைட்டி அப்படிங்க பார்க்கும்போது இட் இன்க்ளூட் த பர்சனல் கன்சப்ஷன். என்னென்ன இன்க்ளூட் பண்ணால் பர்சனல் கன்சப்ஷன் இன்க்ளூட் பண்ணுறோம்,
பர்சனல் கன்சப்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ளூட் பண்ணுறோம். நெட் டொமஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம கொண்டு வரோம். கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து கன்சப்ஷனில் ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா அது கன்சம்ஷன் நாட் ஒன்லி த கேபிட்டல் குட்ஸ் அண்ட் ஆல்சோ அதர். ஸோ ஓகே, கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் கன்சப்ஷனுக்கும் அஸ் வெல் அஸ் கேபிட்டல் குட்ஸுக்கும் எவ்வளோ பண்ணிருக்கணும் அதெல்லாமே நம்ம கொண்டு வரோம். சரிங்களா, இதுதான் அது வந்து ஜிஎன்பியோட ஃபார்முலா, அது எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார்முலா C+I+G + X - M அப்படிங்கிறது. சரிங்களா, இதில் ப்ரீகாஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா செகண்ட் ஹேண்ட் குட்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். த எக்ஸ்பெண்டிச்சர் மேடு ஆன் செகண்ட் குட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் குட்ஸ் அப்படின்னா செகண்ட் சேல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா the goods should not be taken into account. பர்ச்சேஸ் ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் பாண்ட்ஸ், எக்ஸ்பெண்டிச்சர் பர்ச்சேஸ் ஆன் த ஓல்டு ஷேர்ஸ் அண்ட் பாண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்டரி மார்க்கெட்டில் டீல் பண்ணுறாங்க இல்லையா, அது ஷுட் நாட் பி கன்சிடர் அப்படிங்கிறது. செகண்டரி சேல்ஸ் அப்படிங்கிறது செகண்டரி மார்க்கெட் அப்படிங்கிறது தான், அதில் வந்து நம்ம எடுத்துக்கூடாது. ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸ்பெண்டிச்சர் டுவர்ட்ஸ் த பேமெண்ட் இன்கர்ட் பை த கவர்மெண்ட் லைக் ஓல்டு ஏஜ் பென்ஷன்ஸ் ஷுட் நாட் பி இன்க்ளூடட் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்டு. அதே மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் த இன்டர்மீடியட் குட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸ்பெண்டிச்சர் சீட்ஸ் ஆன் ஃபெர்டிலைசர் ஃபார் ஃபார்மர்ஸு, அதே மாதிரி த காட்டன் யார்ன்ஸ் பை த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஆர் நாட் டு பி இன்க்ளூடட் அவாய்ட் டபுள் கவுண்டிங் அப்படிங்கிறது. சரிங்களா, டபுள் கவுண்டிங்கிறதுனா இந்த காட்டன் யான் அப்படிங்கிறது இல்லையா, காட்டன் அடுத்த ஸ்டேஜில் யான், அதுக்கப்புறம் கிளாத் ஆகும். அது கிளாத்து வந்து ஷர்ட்ஸு அந்த மாதிரி நம்ம போகும்போது ஸோ அதில் வந்து ஒரு எக்ஸ்பென்சஸ் வந்து காட்டன்லேயும் சார்ஜ் பண்ணி யான்லேயும் சார்ஜ் பண்ணுறோம், அதே மாதிரி கிளாத்லேயும் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து டபுள் கவுண்டிங்கிறது நம்ம ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸாக நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுறோம். அதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இந்த சரியா இந்த இது கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதுதான் டபுள் கவுண்டிங்கிறது வர்றது. தட் இஸ் ஒன்லி த எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் த ஃபைனல் ப்ராடக்ட் ஆர் டு பி இன்க்ளூட். இந்த கூட்ஸ் வந்து இந்த ஃபைனல் ப்ராடக்ட்லாம் அந்த எக்ஸ்பென்சஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணுங்கிறது இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நேஷனல் இன்கம் அப்படிங்கிறது அடுத்த டாப்பிக்கு. இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நேஷனல் இன்கம் வந்து அனலைசிஸில் எது இம்பார்ட்டன்ட், எதுக்காக நம்ம அதை பார்க்க போகிறோம், அதோட முக்கியத்துவம் என்னென்னு பார்க்கணும். இட் இஸ் எசென்சியல் ஃபார் த நேஷனல் இன்கம் இஸ் ஆஃப் த கிரேட் இம்பார்ட்டன்ஸ் டு த எக்கனாமிக் ஆஃப் எ கண்ட்ரி. ஒரு கண்ட்ரியோட எக்கனாமிக்கோட கிரேட் இம்பார்ட்டன்ட் வந்து நேஷனல் இன்கம், அதை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்கிறோம். நவடே த நேஷனல் இன்கம் இஸ் ரெக்கார்டட் த அக்கௌண்ட்ஸ் ஆஃப் த எக்கனாமி. நேஷனல் இன்கம் அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் ஆஃப் த எக்கனாமி நம்ம சொல்கிறோம் இப்போ. which is also social accounts is also which are known as the social account அப்படிங்கிறோம். சரியா, சோசியல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது நம்ம இதில் கொண்டு வரோம். சரிங்களா, ஸோ நேஷனல் அக்கௌண்ட்டு இதில் வந்து எக்கனாமியில் வந்து பார்த்திங்கன்னா அது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது தான் அந்த நேஷனல் அக்கௌண்ட்டுன்னு சோசியல் அக்கௌண்ட்ஸ் நம்ம சொல்கிறோம். இட் எனேபிள் அஸ் இதில் வந்து நம்ம வந்து என்னென்னா லிஸ்ட் அவுட் பண்ணலாம் ஒன்று ஒன்றா என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது. டு நோ த ரிலேட்டிவ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த வேரியஸ் செக்டார் ஆஃப் த எக்கனாமி, their contribution towards the national income அப்படிங்கிறது. ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த வேரியஸ் செக்டார். சரிங்களா, ஒவ்வொரு என்னென்ன செக்டார் இருக்காங்க, அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் என்ன நேஷனல் இன்கமில் என்னென்ன டிஃப்ரெண்ட் செக்டார் தே கான்ட்ரிபியூட் டிஃப்ரெண்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ். த வால்யூம் ஆஃப் கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ் அப்படிங்கிறத இதில் பார்க்க போகிறோம். எவ்வளோ கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து ஒவ்வொரு செக்டார்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கிறங்கிறது கால்குலேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் நேஷனல் இன்கம் ஃபஸ்ட்டு. ஃப்ரம் த கால்குலேஷன் ஆஃப் நேஷனல் இன்கம் வி குட் ஃபைண்ட் ஹவு த இன்கம் ப்ரொடியூஸ்டு, எப்படி வந்து இன்கம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ஹவு இட் இஸ் டிஸ்ட்ரிபியூட், அது எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ஃபார் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ், இந்த ஃபார்ம் ஆஃப் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, அண்ட் ஹவு மச் ஸ்பெண்ட், அவங்க எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, எவ்வளோ சேவ் பண்ணுறாங்க, சேவ்டு ஆர் டேக்ஸ்டு, எவ்வளோ சேவ் பண்ணுறாங்க, எவ்வளோ டேக்ஸ் அதுக்காக பே பண்ணுறாங்கிறது ஃபைன் பண்ணுறோம். அது ஒரு இம்பார்ட்டன்ட், அது நேஷனல் இன்கம் அனலைசிஸில் இது ஒரு இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஃபார்முலேட் த நேஷனல் பாலிசி சச் as த மானிட்டரி பாலிசி. ஃபார்முலேட் த நேஷனல் பாலிசி அப்படின்னா மானிட்டரி பாலிசி, ஃபிசிக்கல் பாலிசி அண்டு அதர் பாலிசிஸ். சரியா, மானிட்டரி பாலிசி, ஃபிசிக்கல் பாலிசி அண்ட் அதர் பாலிசிஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபார்முலேட் பண்ணுறதுக்கு நேஷனல் இன்கம் யூஸ் ஆகுது. த ப்ராப்பர் மெஷர்ஸ் கேன் பி அடாப்டட் பை பிரிங் த எக்கனாமி டு த ரைட் பாத் ஆஃப் த ஹெல்ப் ஆஃப் கனெக்டிங் நேஷனல் இன்கம் டேட்டா. சரிங்களா, ஸோ இந்த நேஷனல் இன்கம் பொறுத்த வரைக்கும் அடாப்டிங் த எக்கனாமி த ரைட் பாத். ஸோ அதை வந்து சரியான வேலை வந்து நம்ம வந்து ஹெல்ப் டு கலெக்டிங் நேஷனல் இன்கம் டேட்டா. ஸோ நம்ம நேஷனல் இன்கம் வந்து நம்ம ஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பாலிசி ஃப்ரேம் பண்ணுறோம், பட்ஜெட் கவர்மெண்ட்டில் போகிறாங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நேஷனல் இன்கமோட டீட்டெயில்ஸ் இருந்தால் தான் அவங்களால அதை சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த பிளான் பண்ண முடியும். சரியா, ஸோ அது வந்து கரெக்டான வழியில் வந்து அந்த டேட்டாஸ் நம்ம அந்த நேஷனல் இன்கம் டேட்டாவை கலெக்ட் பண்ணணுங்கிறது இம்பார்ட்டன்ட். சரி, அது நேஷனல் இன்கம் அனாலிசிஸில் அது வருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபார்முலேட் த பிளானிங் அண்ட் எவாலுவேட் த பிளானிங் ப்ராக்ரஸ். data planning of the country, gross income, output and savings of the consumption from the different sources should be available for the economic planning. ஃபார்மேட்டிவ் அந்த பிளானிங் ஃபார்மேட் பண்ணுறதுக்கும் அந்த பிளானை வந்து இப்போ ப்ராக்ரஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கும் அந்த கண்ட்ரியோட
கிராஸ் இன்கம் ஃபைன் பண்ணுறதுக்கும் இது இம்பார்ட்டன்ஸ் நேஷனல் இன்கம் அனாலிசிஸ். டு பில்ட் த எக்கனாமிக் மாடல்ஸ் போத் த ஷார்ட் அண்ட் லாங் ரன். சரியா, எக்கனாமிக் மாடல்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது. எக்கனாமிக் மாடல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அது யூஸ் ஆகுது. போத் ஷார்ட் ரன்னாக இருக்கும், அது லாங் ரன்னாக இருக்கும். அந்த மாடல்ஸ் யூஸ் பண்ணலாம், ஃபைன் பண்ணலாம். அடுத்து வந்து டு மேக் த இன்டர்நேஷ்னல் கம்பேரிசன்ஸ், இன்டர்நேஷ்னல் கம்பேரிசன் ஆர் இன்டர் ரிலிஜினல் கம்பேரிசன்ஸு, அதே மாதிரி டெம்பரல் கம்பேரிசன்ஸ், growth of the company of the economy during the different periods அப்படிங்கிறது. டு மேக் த இன்டர்நேஷ்னல் கம்பேரிசன்ஸ் அப்படின்னா ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரி உள்ள கம்பேரிசன் பண்ணுறது. ஒரு ஸ்டேட்டுக்கும் அந்த இன்னொரு ஸ்டேட்டுக்கும் இன்டர் ரிலிஜன்ஸ் அப்படிங்கிறது, ஒரு ஸ்டேட்டுக்கு இன்னொரு ஸ்டேட்டுக்கும் வந்து கம்பேரிசன், சவுத் ஈஸ்ட் நார்த் வெஸ்ட்டுன்னு நம்ம பிரிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி கம்பேரிசன்ஸ் பண்ணுறதுக்கும் டெம்பரல் கம்பேரிசன்ஸ், க்ரோத் ஆஃப் த எக்கனாமி டூரிங் த டிஃப்ரெண்ட் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்டன் பீரியடில் டெம்பரவரியாக வந்து அதை கம்பேரிசன் பண்ணி பார்க்கலாம். நாட் ஒன்லி த இயர் பை இயராக நம்ம பண்ணும்போது இல்லாமல் ஆனுவலாக நம்ம செக் பண்ணி பார்க்கறதுல, ஸோ ஒரு 3 months ஒன்ஸோ ஒரு 4 months ஒன்ஸோ நம்ம அதை கம்பேரிசன் பண்ணலாம் டெம்பரவரியாக. சரியா, டெம்பரல் கம்பேரிசன்ஸ் அப்படிங்கிறது. டு நோ த கண்ட்ரி பெர் கேபிட்டல் இன்கம். ஸோ பெர் கேபிட்டல் இன்கம் கண்ட்ரி வச்சு தான் அந்த கண்ட்ரியோட டெவலப்டாக அண்டர் டெவலப்டு கண்ட்ரி நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ கண்ட்ரிஸ் ஒரு பெர் கேபிட்டல் இன்கம் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து ரிஃப்ளெக்ட் த எக்கனாமிக் வெல்ஃபேர் ஆஃப் த கண்ட்ரி, அது கண்ட்ரியோட எக்கனாமிக் வெல்ஃபேர் பற்றி பார்க்குறோம். ப்ரொவைட் த இன்கம் இஸ் ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படிங்கிறது நம்ம இதில் கொண்டு வரலாம். சரிங்களா, அதே மாதிரி டு நோ த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸு இந்த கண்ட்ரி. வேரியஸ் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸு அப்படின்னு பார்க்கும்போது லேண்ட், லேபர், கேபிட்டல், அதாவது அதோட எவ்வளோ நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம் அதுக்காக அப்படிங்கிறது, அதோட இன்கம் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இது கொண்டு வரோம். அது ஃபைனல் 8th பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா டு அரைவ் த மெனி மேக்ரோ எக்கனாமிக் வேரியபிள்ஸ். இதில் வந்து நிறைய மேக்ரோ எக்கனாமிக் வேரியபிள்ஸ் நம்ம இதில் ஃபைன் பண்ணலாம். அந்த டேக்ஸு, ஜிடிபி ரேஷியோ, கரண்ட் அக்கௌண்ட்ஸ் டெஃபிசிட்டு, ஜிடிபி ரேஷியோஸு, அந்த ஃபிசிக்கல் டெஃபிசிட்ஸு. சரிங்களா, அதே மாதிரி ஜிடிபி ரேஷியோ, டெப்ட் ஜிடிபி ரேஷியோஸ் எக்ஸட்ரா, இதெல்லாமே நம்ம இதில் வந்து மேக்ரோ எக்கனாமிக் வேரியபிள்ஸ் இதெல்லாம் சொல்லலாம். ஸோ இதெல்லாம் நம்ம ஃபைன் பண்ணுறதுக்கு நேஷனல் இன்கம் அனாலிசிஸ் வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறோம். சரியா, சரி, நேஷனல் இன்கம் மெஷர்மெண்ட்றதுல டிஃபிகல்ட்டிஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இன் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கான்செப்சுவல் ப்ராப்ளம் வந்து இது எக்ஸிஸ்டிங் லார்ஜ் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக இருக்குது. அன்ஆர்கனைஸ்டு அண்டு நான் மானிட்டைஸ்டு சப்ஸ்டான்ஸ் வந்து செக்டார் வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்டர் சிஸ்டம் ஸ்டில் ப்ரிவைலிங் அப்படிங்கிறதும். சரியா, ஸோ பார்டர் சிஸ்டம் வந்து இதில் ஸ்டில் ப்ரிவைலிங் அப்படிங்கிறது போது ஆக்சுவலாக அந்த கூட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார் அதர் கூட்ஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி சிஸ்டம், ஓல்டு ஏஜ் சிஸ்டம்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது அதோட ரியல் இன்கம் நம்மளுக்கு என்னென்னு நமக்கு இதில் ஃபைன் பண்ண முடியாது. அதான் இன்னும் பழமை இதில் வந்து இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா ரியல் நேஷனல் இன்கம் வந்து ஃபைன் பண்ணுறதுல டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. அதில் என்னென்னங்கிறது இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கலாம் கீழே ஒன் பை ஒன்றா. ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட் அப்படிங்கிறது கவர்மெண்ட் மேக்ஸ் த பேமெண்ட் இந்த ஃபார்ம் ஆஃப் பென்ஷன்ஸு, அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்சஸ்ஸு, சப்சிடிஸு, இதெல்லாம் கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. தீஸ் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், இதெல்லாம் ஒரு கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், பட் தே ஆர் நாட் இன்க்ளூட் த நேஷனல் இன்கம். இது வந்து நேஷனல் இன்கமில் இன்க்ளூட் ஆகாது. பிகாஸ் தே ஆர் பெய்டு வித்தவுட் ஆடிங் எனிதிங் த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். இதில் இதனால் ப்ரொடக்ஷன் ப்ராசஸில் எதுவும் சேஞ்சஸ் இல்லை அப்படிங்கும் போது கவர்மெண்ட்டு இதை பே பண்ணுறாங்க. ஸோ இது வந்து கரண்ட்டில் பே பண்ணுற இன்கம் தான். இது நேஷனல் இன்கமில் நம்ம இதை கொண்டு வர மாட்டோம். அது ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பேமெண்ட்டுங்கிறது ஒரு டிஃபிகல்ட்டிஸு. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா டூரிங் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் நேஷனல் டெப்ட் அண்ட் ஆல்சோ கன்சிடர் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பேமெண்ட்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம கவர்மெண்ட் வாங்கின லோன் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, நேஷனல் லோனுக்காக அமௌண்ட் பே பண்ணுறாங்க, அது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பேமெண்ட்டில் வருது. அது வந்து கவர்மெண்ட் பே பண்ணுறாங்க டு த இண்டிவிஜுவல் ஆஃப் த ஃபேம்ஸ், ஒரு ஃபேமோட இண்டிவிஜுவல் ஆன் திஸ் த பாஸ்ட் சேவிங்ஸ் வித்தவுட் எனி ப்ரொடக்டிவ் ஒர்க்கு. சரிங்களா, ஸோ இதனால் ஒரு சேஞ்சஸ் இந்த எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அது ப்ரொடக்டிவில் டைரெக்டாக இந்த கரண்ட் இயருக்கு அது வந்து தெர் இஸ் நோ ஸோ கொண்டு வரல. இதில் எதுவுமே சேஞ்சஸ் இதில் வந்து எதுவும் பண்ண மாட்டாங்க. இதில் வந்து தெர் இஸ் நோ ப்ரொடக்டிவ் ஆக்டிவிட்டி ஃபார் கரண்ட் இயர் அப்படிங்கிறது இதில் வரும். அதே மாதிரி டிஃபிகல்ட்டி இன் அசஸிங் இந்த டெப்ரிசியேஷன் அலவன்சஸ் வந்து அசஸ் பண்ணுறதுல நிறையா டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. சரிங்களா, அது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ரேட்டாக வந்து போட்டு டெப்ரிசியேட் கால்குலேட் பண்ணுவாங்க. அது வந்து எக்ஸாக்டான எக்ஸ்பென்சஸாக அப்படிங்கிறது நம்ம இதில் ஃபைன் பண்ண முடியாது தான். டெப்ரிசியேஷன் அலவன்சஸ் கால்குலேட் பண்ணுறது டிஃபிகல்ட்டிஸ் ஒன்று இருக்குது. அதே மாதிரி டிடக்ஷன் ஆஃப் டெப்ரிசியேஷன் அலவன்சஸ்ஸு, த ஆக்சிடென்டல் டேமேஜஸ்ஸு, ரிப்பேர்ஸ் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சார்ஜஸ், இதெல்லாமே நேஷனல் இன்கமில் நாட் ஈஸி டாஸ்க் அப்படிங்கிறோம். சரிங்களா, இட் ரிக்வயர் ஹை டிகிரி ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ஸ் டு அசஸ் த டெப்ரிசியேஷன் அலவன்சஸ் அண்டு இதில் வந்து ஹை டிகிரி ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ஸ் தேவைப்படும். இந்த டெப்ரிசியேஷன் அலவன்சஸ் அண்டு அதர் சார்ஜஸ் வந்து ஃபைன் பண்ணும்போது இது ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் இதுதான் அது வந்து கொண்டு வரும். நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அன்பெய்டு சர்வீசஸ்னு ஒரு ஹெட்டில் பார்க்க போகிறோம்.
the housewife renders a number of useful service like the preparations of meals, serving and the tailoring and mending, washing, the cleaning and bringing of the children's. சரிங்களா, ஒரு ஃபேமிலியில் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்கிறதுனா அவங்க குழந்தைங்களுக்கு என்னென்ன ஃபேமிலிக்காக மீல்ஸ் ரெடி பண்ணுறாங்க, சர்வ் பண்ணுறாங்க, டைலரிங்கு, மென்டிங்கு, வாஷிங்கு, க்ளீனிங்கு, ப்ரிங்கிங்கு சில்ட்ரன்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு. சி இஸ் நாட் பெய்டு ஃபார் தெம். ஸோ நம்ம எதுக்காக ஹவுஸ் ஒய்ஃபுக்குன்னு எதாவது அமௌண்ட் பே பண்ணுறோமா, நான் டைரெக்ட்லி இன்க்ளூட் நேஷனல் இன்கம். இது நேஷனல் இன்கம் டைரெக்டாக இதில் வராது. சச் அ சர்வீஸ் பெர்ஃபார்ம்டு பை த பெய்டு சர்வெண்ட்டு. இதே ஒரு பெய்டு சர்வெண்ட்டை நம்ம அப்பாயின்ட் பண்ணி தான் அதுக்கு நம்ம அமௌண்ட் நம்ம பே பண்ணுறோம், அது நேஷனல் இன்கமில் இன்க்ளூட் பண்ணுறோம். சரிங்களா. The reason for the exclusion services from the national income is a love and affection of the housewife. ஒரு ஃபேமிலியை வச்சுருக்க லவ் அண்ட் அஃபெக்ஷனுக்காக அந்த ஹவுஸ் ஒய்ஃப் பண்ணுற ஒர்க்கு, அது டொமஸ்டிக் ஒர்க்கு cannot be measured the monetary terms. இதை பண மதிப்பில் அளவிட முடியாது அப்படிங்கிறது தான் இதில். Similarly, there are a number of goods and services which is difficult to assess the money terms for the reasons stated above. சரியா. The rendering the services to the friends and painting and signing, dancing and etc. ஸோ ஃப்ரெண்ட்ஸ்க்காக நம்ம ஏதோ ஒரு சர்வீஸ் நம்ம பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா இது ஒரு அஃபெக்ஷனில் பண்ணுறோம் அப்படிங்கன்னா இது வராது. இது அன்பெய்ட் சர்வீஸ்ன்னு சொல்லி இந்த ஹெட்டில் நம்ம கொண்டு வரோம். ஸோ இன்கம் ஃப்ரம் இல்லீகல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது இன்கம் ஏர்ன்டு ஃப்ரம் த இல்லீகல் ஆக்டிவிட்டி லைக் கேம்பிளிங், ஸ்மக்லிங், illicit extortion ஆஃப் த லிக்கர். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நாட் இன்க்ளூட் நேஷனல் இன்கம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இன்கம் 1% to another persons ட்ரான்ஸ்ஃபர் ஆனாலும் இது இல்லீகல் ஆக்டிவிட்டி. அது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டு சட்டத்துக்கு புறம்பாக செய்கிற ஒர்க் அப்படிங்கும்போது அதெல்லாம் இதில் வராது அப்படிங்கிறது தான் இதில் நம்ம இதில் நம்ம கொண்டு போகிறோம். அதே ப்ரொடக்ஷன் ஃபார் செல்ஃப் கன்சப்ஷன் அண்டு சேஞ்சிங் த ப்ரைஸு. செல்ஃப் கன்சப்ஷனுக்கு அந்த செல்ஃப் கன்சப்ஷன் அப்படிங்கிறது நம்ம ஒரு ஃபார்மர்ஸ் பார்த்திங்கன்னா லார்ஜ் போர்ஷன் ஆஃப் த ஃபுட்ஸ் அண்ட் அதர் குட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபார்ம் ஆஃப் செல்ஃப் கன்சப்ஷன், அவரோட தேவைக்காக ஒரு பொருளை குட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அது சம் லார்ஜ் போர்ஷன்ஸில் கூட அவங்க பண்ணுவாங்க. சரியா. த ப்ராப்ளம் இஸ் வெதர் த பார்ட் ஆஃப் த ப்ரொடியூஸ். இது ஒரு ப்ரொடக்ஷன்ஸ் ப்ராசஸ் தான் விச் இஸ் நாட் சோல்டு இன் த மார்க்கெட். ஆனால் அது மார்க்கெட்டில் நம்ம சேல்ஸ் பண்ண மாட்டோம். இது ஒரு ப்ரொடக்ஷன்ஸ் ப்ராசஸ்ஸு, இது மார்க்கெட்டில் நம்ம சேல்ஸ் பண்ண மாட்டோம். சரியா. நாட் சோல்டு இன் த மார்க்கெட் அப்படிங்கும்போது இது செல்ஃப் கன்சப்ஷனுக்காக பண்ணது. கேன் பி இன்க்ளூடட் நேஷனல் இன்கம் ஆர் நாட் அப்படிங்கிறது தான் இதில் வர்றது. அடுத்தது பார்த்திங்கன்னா நேஷனல் இன்கம் பை த ப்ரொடக்டிவ் மெத்தட்ஸ் மெஷர் பை த வேல்யூ ஆஃப் த ஃபைனல் அண்ட் சர்வீஸ் ஆஃப் த கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸு. அதாவது நம்ம இதில் ஃபைனல் வேல்யூக்கு நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். இந்த குட்ஸ் ஃபினிஷ்டு குட்ஸ் ஆகும்போது இந்த ஃபைனல் மார்க்கெட் வேல்யூவில் நம்ம ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தான் மார்க்கெட் வேல்யூவில் ஃபைன் பண்ண போகிறோம். பட் த ப்ரைஸ் டூ நாட் ரிமைன் த ஸ்டேபிள். எப்பயுமே ப்ரைஸ் ஒரே மாதிரியே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு ரேட் இருக்கும். அது ஒரு ஆஃப்டர் 2 or 3 months ஃபினிஷ்டு குட்ஸுங்கிற ஸ்டேஜில் நம்ம சேல்ஸ் பண்ணும்போது ரா மெட்டீரியல் ரேட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஆக்சுவலாக அந்த ரா மெட்டீரியல் அதுக்கும் நம்ம விற்கிற ப்ரைஸுக்கும் பார்த்திங்கன்னா வேரி ஆகும் அப்படிங்கிறது தான். சரிங்களா. ஸோ அதே மாதிரி ரா மெட்டீரியல் நம்ம வாங்கும்போது ஒரு ரேட் இருக்கும். இப்போ ரா மெட்டீரியல் வேல்யூ குறைஞ்சிருக்கும். அது நம்ம சேல்ஸ் பண்ணும்போது அந்த மெட்டீரியல் நம்மளோட காம்படிட்டர் நம்மளோட கம்மியாக வேல்யூக்கு அந்த குட்ஸை சேல்ஸ் பண்ணுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் விஷயம் இருக்கும்போது இதில் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. டு சால்வ் த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா, அந்த எக்கனாமிஸ்ட்டு கால்குலேட் த ரியல் நேஷனல் இன்கம். ரியல் நேஷனல் இன்கம் வச்சு தான் இதை கால்குலேட் பண்ணுவாங்க அட் ஏ கான்ஸ்டன்ட் ப்ரைஸ் லெவல் அப்படிங்கிறது. இது எப்படி இந்த கான்ஸ்டன்ட் ப்ரைஸ் லெவல் ரியல் இன்கம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அதுக்கு யூஸ் ஆகுது. கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அதுக்கு யூஸ் பண்ணி நம்ம இதை ரியல் இன்கமில் ஃபைன் பண்ண போகிறோம். சரி. இந்த கேபிட்டல் கெயின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது the problem also arise with the record of the capital gains. Capital gains பார்க்கும்போது இந்த capital gains arises when the capital assets such as the house and other property, stock or shares தான் நம்ம capital gainங்கிறோம். is sold at the higher price then was paid it for at the time of the purchase. அப்படி ஆக்சுவலாக ஒரு கேபிட்டல் அசட்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். அந்த பர்ச்சேஸ் பண்ண ப்ரைஸோட நம்ம சேல் பண்ண ப்ரைஸ் அதிகமாக இருந்தால் அது ஒரு கெயின் வருது இல்லையா, அதான் கேபிட்டல் கெயினுங்கிறது. சரியா. த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த பர்ச்சேஸ் ப்ரைஸ் டு சேல்ஸ் ப்ரைஸ் அப்படி தான் கேபிட்டல் கெயின். இந்த கேபிட்டல் கெயின் ஆர் எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் த நேஷனல் இன்கம். இது நம்ம கேபிட்டல் கெயினில் நம்ம நேஷனல் இன்கமில் எக்ஸ்க்ளூட் பண்ணுறோம், அதில் இன்க்ளூட் பண்ண மாட்டோம். சரிங்களா. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராப்ளம் அப்படின்னா அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் அது அதர் மெத்தட் பார்க்கும்போது ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராப்ளம் என்ன இருக்குது அப்படின்னா, கிரேட் கேர் ரிக்வயர் ஃபார் அவாய்ட் த டபுள் கவுண்டிங்க்கு அவாய்ட் பண்ணுறதுக்கு கேர் பண்ணணும். அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா மேபி
மே நாட் பி பர்ஃபெக்ட்லி ரிலேபிள். ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணுறாங்க ஸ்டாட்டிஸ்டிக்கில், ஸோ அது வந்து ரிலேபிள் அப்படிங்கிறது ரேர். அது வந்து when they are complied from the numerous sources, skills and the efficiency of the statistical staff. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஸ்டாஃப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில் அண்ட் எஃபிஷியன்சி வச்சு நம்ம அது வேரி ஆகும், அந்த டேட்டா வந்து பார்க்கும். அண்ட் கோஆப்ரேஷன்ஸ் ஆஃப் த பீப்புள்ஸ், அந்த ஒரு ஏரியாவில் இருக்க ரீஜனல் ஏரியாவுக்கு பீப்புள்ஸ் வந்து அந்த கோஆப்ரேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதோட டிஃப்ரென்ஸ். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேட்டா வந்து கலெக்ட் பண்ணுறாங்க ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஸ்டாஃப் அப்படிங்கிற போது அவங்க வந்து ட்ரூவான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இதை வச்சு நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராப்ளத்தில் இது வந்து நம்ம கொண்டு வரோம். சரிங்களா? ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராப்ளம் அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து அக்யூரேட் அண்ட் ரிலேபிள் டேட்டா நாட் அடிக்குவேட். தேவையான அளவு வந்து அக்யூரேட்டாக ரிலேபிள் டேட்டா இருக்காது. அதே மாதிரி டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ், கஸ்டம்ஸ், நிறைய லாங்குவேஜ் யூஸ் பண்ணுற பீப்புள்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி அதோட பழக்க வழக்கம் இதனால் ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும். இந்த பீப்புள் இன் இந்தியா இஸ் இன்டிஃபரெண்ட் ஃப்ரம் த அஃபீஷியல் இன்கொயரிஸ். ஒரு அஃபீஷியல் இன்கொயரினா அந்த பீப்புள்ஸ் ஆஃப் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இன்டிஃபரெண்ட் அப்படிங்கிறது நம்ம இதில் பார்ப்போம். இந்த மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் நான் கோஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது தான். நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணுறவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்கிறது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஸ்டாஃப் அன்ட்ரெயின்டு அண்ட் இன்எஃபிஷியன்ட் ஸ்டாஃபால் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஃபாலோ ஆகும். ஸோ இதனால் இருக்கும். The national income is estimated over the country or not to be the accurate and adequate அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் எரர் வந்து வரும்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் 10% வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மார்ஜினல் எரர் வருது அப்படின்னா இந்த டேட்டாவில் ஜிடிபி எஸ்டிமேட்டட் ஆஃப் இந்தியா வேரிஸ் த $2 trillion to $5 trillion ஆகுதான். ஒரு சின்ன ஒரு 10% மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னு சொல்லி டேட்டாவில் அது $2 to $5 trillion வந்து US வந்து அந்த எரர் வந்து பிரதிபலிக்குது அப்படிங்க பார்க்கும்போது அதை நம்ம கேர்ஃபுல்லாக நம்ம எடுக்கணுங்கிறது இம்பார்ட்டன்ட். நேஷனல் இன்கம் அண்ட் சோசியல் அக்கௌண்டிங்கிறது நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். நேஷனல் இன்கம் ஆல்சோ பீயிங் மெஷர்ட் அதை சோசியல் அக்கௌண்டிங் மெத்தட் அப்படிங்கிறோம். நேஷனல் இன்கம் வந்து சோசியல் அக்கௌண்டிங் மெத்தட் அப்படிங்கிறோம். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் இந்த டிரான்சாக்ஷன் நம்ம வந்து வேரியஸ் செக்டார்ஸ் சச் ஆஸ் த ஃபேம், ஹவுஸ் ஹோல்டு, கவர்மெண்ட் எல்லாமே இதில் கொண்டு வரோம். ரெக்கார்டட் இந்த இன்டர்ரிலேஷன்ஸ் ட்ரேஸ்டு, அவங்களோட இன்டர்ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத நம்ம ட்ரேஸ் பண்ண போகிறோம். இந்த சோசியல் அக்கௌண்டிங் ஃப்ரேம் ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல் ஃபார் த எக்கனாமிஸ்ட் வந்து யூஸ்ஃபுல் சோசியல் ஃப்ரேம் ஒர்க்கு அஸ் வெல் அஸ் த பாலிசி மேக்கர்ஸ். நாட் ஓன்லி எக்கனாமிஸ்ட், இந்த பாலிசி மேக்கருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இட் இஸ் ரெப்ரசன்ட் த மேஜர் எக்கனாமிக் ஃப்ளோஸ் ஆஃப் த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிலேஷன்ஷிப் among the various sector of economic system become the possible to forecast the trends of economic more accurately அப்படிங்கிறது இதில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, சோசியல் அக்கௌண்டிங் பொறுத்த வரைக்கும் இந்த செக்டார் அண்டர் திஸ் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா சோசியல் அக்கௌண்டிங் அண்ட் செக்டார் இந்த மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமி இஸ் டிவைட் இன்டு செவரல் செக்டார். டிஃப்ரெண்ட் செக்டார் நம்ம வந்து செவரல் செக்டார் நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். செக்டார் வந்து குரூப்டு ஆஃப் த இண்டிவிஜுவல் ஆர் இன்ஸ்டியூஷன், அது இண்டிவிஜுவலாக இருக்கலாம், இன்ஸ்டியூஷனாக இருக்கலாம், ஹேவிங் த காமன் இன்டர்ரிலேட்டட் எக்கனாமிக் டிரான்சாக்ஷன். எல்லாத்துக்கும் ஒரு காமன் இன்டர்ரிலேட்டட் எக்கனாமிக் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது. இந்த டிவைட் இன் த ஃபாலோயிங் செக்டார்னு பார்க்கும்போது என்னென்னா ஃபேமு, ஹவுஸ் ஹோல்டு, கவர்மெண்ட்டு, ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு, கேபிட்டல் செக்டார் அப்படிங்கிறது இதோட கிளாஸிஃபிகேஷன்ஸு. ஃபேம் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம தெரியும், இந்த அண்டர்டேக் த ப்ரொடக்டிவ் ஆக்டிவிட்டி. தே ஆர் ஆல் ஆர்கனைசேஷனல் விச் எம்ப்ளாய் த ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் ஆர் ப்ரொடியூஸ் த குட்ஸ் அண்ட் சர்வீஸ் தான். ஃபேம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட் அண்டர்டேக் த ப்ரொடக்டிவ் ஆக்டிவிட்டி அண்டர்டேக் பண்ணது. தே ஆர் ஆன் ஆர்கனைசேஷன்ஸ், இது வந்து ஒரு ஆர்கனைசேஷனாக நம்ம ஒரு அமைப்பாக செயல்படுது. விச் எம்ப்ளாய் த ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ், லேண்ட், லேபர், கேபிட்டல் ஆர்கனைசேஷன் எம்ப்ளாய் பண்ணுறாங்க டு ப்ரொடியூஸ் த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தான். ஹவுஸ் ஹோல்டு அப்படிங்கிறத கன்சியூமிங் என்டைட்டில். ஸோ ஃபேம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற குட்ஸை வந்து கன்சியூம் பண்ணுறது தான் ஹவுஸ் ஹோல்டு அப்படிங்கிறது. ஹூ ரிசீவ் த பெனிஃபிட் ஃபார் த சர்வீஸ் ரெண்டட் த ஃபேம் அப்படிங்கிறது தான் இது. சரிங்களா? த ஃபேம் மேக் த பேமெண்ட் ஆஃப் த ஹவுஸ் ஹோல்டு ஃபார் த சர்வீசஸ். ஸோ இந்த ஃபேமுக்கு வந்து ஹவுஸ் ஹோல்டு வந்து என்ன ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் பை வே ஆஃப் லேபரு, லேண்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே ரெண்ட்டும் இந்த ஃபார்ம் ஆஃப் வேஜஸ் வந்து ரிசீவ் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அங்கேருந்து ரிசீவ் பண்ணுறாங்க பை வே ஆஃப் இன்கம்மா, பை வே ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா கூட்ஸை கன்சியூம் பண்ணுறதுனால எக்ஸ்பென்சஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இதில் நான் பார்க்கணும். கவர்மெண்ட் செக்டார் வந்து பார்த்திங்க அப்படின்னா த எக்கனாமிக் டிரான்சாக்ஷன் ஆஃப் த பப்ளிக் பாடிஸ், ஆல் த பப்ளிக் பாடிஸோட எக்கனாமிக் டிரான்சாக்ஷன் லெவல்ஸு, சென்டர்ஸ், ஸ்டேட் அண்டு லோக்கல் எல்லாமே வந்து இதில் கொண்டு வரோம். சரிங்களா? த ஒர்க் கன்சர்ன் த சோசியல் அக்கௌண்டிங் எடி அண்ட் பிக் அப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃபைன் த கவர்மெண்ட் collective persons அப்படின்னு சொல்லியிருக்காரு. that the persons the purchase of goods and services from firm, these purchase may be financed through the taxation. சரியா? ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு ஃபேம்லேருந்து குட்ஸு அண்ட் சர்வீஸோ பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான ஃபினான்ஸ் வந்து பை வே ஆஃப் டேக்ஸாக வந்து அவங்ககிட்ட நம்ம கலெக்ட் பண்ணுறோம். சரியா? கவர்மெண்ட் வந்து டேக்ஸுக்கு வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த ஃபேம் வந்து பார்த்திங்கன்னா
கவர்மெண்ட்டுக்கே ஒரு இண்டிவிஜுவல் ஃபேம் வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணலாம், சரிங்களா. அந்த இன்கம் அவங்ககிட்ட இருந்து ஏர்ன் பண்ணலாம் கவர்மெண்ட்டிருந்து. அந்த இன்கம்மான டேக்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு திருப்பி பே பண்ணலாம் அப்படிங்கிறது அந்த ஆல்ரெடி நம்ம சர்க்குலர் ஃப்ளோ மாடல்ஸ்னு நம்ம பார்த்துருக்கோம். இந்த பப்ளிக் பாரோவிங்ஸ் ஆர் எனி அதர் ஃபிசிக்கல் மீன்ஸ் வந்து இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் அப்படின்னா சோசியலில் வந்து டிஃபென்ஸு, இந்த மிலிட்ரி இதெல்லாம் சொல்கிறேன், டிஃபென்ஸு, பப்ளிக் ஹெல்த், எஜுகேஷன்ஸ்லாம் கவர்மெண்ட்டோட சைடில் வந்து அவங்களோட ஃபங்க்ஷன். திஸ் மீன்ஸ் த சாட்டிஸ்ஃபையிங் த collections wants the society. However, the public enterprises like the post office and railway are separated from the government sector and include the firms. அவங்க என்னென்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா டிபார்ட்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்னா அந்த போஸ்டல், இந்த ரயில்வே, இந்த மாதிரிலாம் அவங்க ரன் பண்ணுறதுக்கான எக்ஸ்பென்சஸ் வந்து இந்த கமர்ஷியல் ஆக்டிவிட்டியாக அவங்க பண்ணும்போது அவங்கள ஏர்ன் பண்ணுறாங்க, சரிங்களா. ஓகே, ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு அப்படிங்கிறது நம்ம ஃபைனலாக பார்க்கும்போது ரிலேட்டட் டு த இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் டிரான்சாக்ஷன்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. ஒரு கண்ட்ரியோட இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் டிரான்சாக்ஷன் தான் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு அப்படிங்கிறோம். ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு செக்டார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஓகே, ஸோ இட் கண்டெய்ன்ஸ் இன்கம் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் டிரான்சாக்ஷன், எக்ஸ்டர்னல் லோன்ஸ் அண்ட் டிரான்சாக்ஷன் அலைடு ஓவர்சீஸ் த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்கம் அண்ட் பேமெண்ட்ஸ். இதில் வந்து இன்கம் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இதில் வந்து இருக்கும். அதே மாதிரி எக்ஸ்டர்னல் லோன்ஸ் டிரான்சாக்ஷன், ஒரு வெளியிலேருந்து வாங்கின லோன் அதோட டிரான்சாக்ஷன்ஸு அண்ட் அலைடு ஓவர்சீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம் பேமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இதில் நம்ம இன்க்ளூட் பண்ண போகிறோம். ஸோ ஓகே, நம்ம அடுத்தது வந்து அடுத்த பார்ட் 3 வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே.